ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஷ்வீலம். நாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான அதே சமயம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பச்சை சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது ஒரு ஒன் பாட் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி பவுலில் 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன சைஸ் ஆனியன், 5 ஸ்பூன் வேர்க்கடலை, 5 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3/4 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, நம்ம கையில் பாதி கையளவு மல்லித்தலை, கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 இல்லைன்னா 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு ஒரு பரட்டுனதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸை அதில் ஆட் பண்ணிட்டு தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாங்க. நிறைய தண்ணி சேர்த்திக்கணுங்க, ரொம்ப லிக்விடாக தான் இருக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்தால் நம்மளோட ரொம்பவே சிம்பிளான ஒன் பாட் ரெசிபி பச்சை சால்னா ரெடி. இதை மல்லித்தலை தூவி சூடான இட்லிக்கோ தோசைக்கோ ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க.